நம்முடைய மாநில மருத்துவமனையினுடைய துணைத் தலைவர் தம்பி கம்பன் அவர்கள் அந்த போலூரை பிடிச்சி கொடுப்பேன்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா 20 ஆண்டு காலம் கலசப்பாக்கம் தொகுதி நம்ம கையிலே கிடையாது. அண்ணாதுரை நாடாளுமன்ற உறுப்பினராக நான் நிறுத்திய பொழுது அங்கு கொண்டு நான் பொறுப்பாளராக நான் கம்பனை போட்டேன். நாடாளுமன்ற தொகுதியிலே அதிகமான ஓட்டை அண்ணாதுரைக்கு நாடாளுமன்றத்தில் வாங்கி தந்தார். அந்த அடிப்படையில் தான் சென்ற முறை நடந்த 21 தேர்தலில் சரவணனை வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டாலும் கூட பொறுப்பாளராக நான் கம்பனை தான் அங்க போட்டேன். ஆனாலும் அங்கே பெரும் பங்கு பொறுப்பேற்று அந்த கலசப்பாக்கம் தொகுதியை தம்பி கம்பன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்து வெற்றி பெற வைத்தார். அந்த அடிப்படையில் தான் இந்த முறை ஆரணி நாடாளுமன்றத்திற்கு மாவட்ட கழக செயலாளரே நிறுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு எனக்கு இருந்த காரணத்தினால் அவர் வேட்பாளர் ஆக்கிய பொழுது மாவட்ட செயலாளர் வேட்பாளர் ஆகிவிட்டோம், போலூரை யாரை ஒருங்கிணைக்கிறது என்று யோசித்த பின் தான் என் சார்பாக கம்பன் அனுப்பினால் சரியாக இருக்கும் என்று எண்ணித்தான் நாடாளுமன்றத்தில் அவர் பொறுப்பாளராக நான் போட்டேன். இன்றைக்கு அந்த 4 தொகுதியில எந்த 4 தொகுதியில வந்தவாசி, செய்யாறு, ஆரணி, போலூர் என்ற இந்த 4 தொகுதியிலேயே முதல் வித்தியாசம் பெற்றது போலூர் தொகுதி. அதிகமான ஓட்டு அந்த தொகுதி தான் வாங்கியது. அதனால் அவரும் சொல்லியிருக்கிறார், இந்த முறை போலூர் தொகுதியை நாங்கள் எப்படியும் வெற்றி பெற்று காட்டுவோம், வெற்றி பட்டியலில் போலூரும் இடம்பெறும் என்று சொல்லியிருக்கிற காரணத்தினால் இந்த தேர்தலை மையமாக வைத்து அந்த 2 தொகுதியிலே பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது.